கனகாம்பரம் பூ பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கிளைகள் வர காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய வந்து பூக்கள் வந்து வச்சு அதுக்கப்புறம் அந்த காம்பு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பூக்களுமே கொடுக்காம அது வந்து காய வந்து ஆரம்பிக்கும். அது மாதிரி நம்ம காயற வரைக்கும் விடாம அந்த பூக்கள் முடிச்சதுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு காம்பை மட்டும் நம்ம வந்து பறிச்சு எடுத்துட்டோம்னா உடனே அங்க இருந்து உடனே 2 கிளை வந்து எடுத்த மொக்கு வந்து வைக்கும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து வைக்கும். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி காயற வரைக்கும் நம்ம விடாம கொஞ்சம் வந்து நம்ம பூக்கள் வந்து வச்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இதுக்கப்புறம் வைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து பறிச்சு எடுத்துடலாம். பாத்தீங்கன்னா அங்க நிறைய வந்து படர்ந்து வந்ததால அப்படியே பதியம் அதுவே வந்து விழுந்து ஒரு கிளையில மட்டும் பாத்தீங்கன்னா வேர் வந்து பிடிச்சிருந்தது. அது பக்கத்துலயே வந்து இன்னொரு கேன் வச்சு நான் வந்து அந்த தொட்டியில வந்து வச்சு விட்டுட்டேன். அது நல்லா துளிர் எடுத்து வளர ஆரம்பிச்சிருச்சு. செடி தண்ணி ஊத்தும் போது பாத்தீங்கன்னா வெறும் தொட்டிகளுக்கு மட்டும் தண்ணி ஊத்தாம அந்த முழுசா அந்த செடியே நினைற மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சு விட்டு தண்ணி ஊத்தி விட்டோம்னா நல்லாவே வந்து துளிர் எடுக்கும். அடுத்தது ஒரு சூப்பரான மீன் பார்க்கலாம். பாய்.